அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். என்னுடைய கர்மாவை சரிநிலைப்படுத்துவதற்கு என்ன மாதிரி பையன் இருந்தா அந்த பையனால என் கர்மா சரியாகலமோ அந்த ஆன்மாவை எனக்கு பையனா கொடுத்திருக்கான் இறைவன். இப்ப என் பையன் எனக்கு பிறந்திருக்கான். சோ எப்படி என்னுடைய கர்மாவை நான் சரிநிலைப்படுத்தி என்னுடைய சுற்றம் சூழ்நிலை சொந்த பந்தத்தை நான் சரிப்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த பிரச்சனை வெளியாகி வரணுமோ அதே மாதிரி என் பையன் அவனுடைய ஆன்மா வேறு, அவருடைய கர்மா வேறு, அவருடைய பாவப்பதிவுகள் வேறு. அப்ப அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை சரிநிலைப்படுத்துவதற்கு அவன்தான் ஒர்க் பண்ணணுமே தவிர நீ எதுவும் பண்ண முடியாது. நீ ஹெல்ப் பண்ணலாம் அவனுக்கு. இப்ப நீ என்ன பண்றன்னா, என் பையன் நான் பெத்தவன், நான் வளர்த்தவன், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், நான் அவனை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கிறேன். எப்படியாவது இறைவா என் பையன் டாக்டர் ஆகணும், என் மகன் மருத்துவ சேவை பண்ணணும், என் மருத்துவக் கல்லூரி படிக்கணும், தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் மகனுக்கு மருத்துவக் கல்லூரி படிப்பது இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறதுன்னு கேட்கறது தப்பு இல்லையா? உன் பையன் மருத்துவர் ஆகணுன்றது நீ முடிவு பண்றதுக்கு யார்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கு அந்த ஆன்மா சொந்தமா? அந்த கர்மா பேஸ் பண்றதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா. அந்த பையனுடைய கர்மா என்ன நமக்கு தெரியாது. அவன் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், என்ன வேணாலும் மாறலாம். அவனுடைய கண்ட்ரோல், அவனுடைய கர்மா, அவனுடைய தலைப்பு இறைவன் கையில இருக்கு. அப்ப நான் என்னதான் மேடம் செய்யட்டும்? என் பையன் டாக்டர் ஆகணும்ட்டு நீ நினைச்சு என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் நான் சொல்லபடி கேட்கணும், நான் சொல்லபடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் என் பையனுக்காக நான் செய்யறது அத்தனையும் நான் என் பையனுக்கு செய்யக்கூடிய செய்வினை, பிளாக் மேஜிக். எனக்கு தெரியாதா என் பையனுக்கு என்ன நடக்கும்னுட்டு? இந்த பொண்ணை பண்ணா கல்யாணம் நல்லா இருக்கும் மேடம், அதனாலதான் நான் சொல்றேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்றான்னு. அவன் பண்ண மாட்டேங்கிறான். இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் நான் சொல்றது செய்வினை, பிளாக் மேஜிக். ஏன்னா இந்த பையன் சரியா, இந்த பொண்ணு சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு என் பையனுக்காக இந்த பொண்ணை பண்ண வைக்கிறோம் நினைக்கிறது செய்வினை, பிளாக் மேஜிக். மேடம் நல்ல பொண்ணு மேடம், என் பையன் எத்தனை பிரச்சனை பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் மேடம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவருடைய ஆன்மாவில என்ன பாவம் இருக்கோ, கர்மா எப்படி பேஸ் பண்ணணுமோ, எப்படி சரிநிலைப்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்திருக்கா. அவ வருவா, அந்த நேரங்காலம் பார்த்து வருவா மனைவியா. சோ அவ இறைவனால தீர்மானிக்கப்பட்டது. எப்படி உன் கர்மாவுக்கு இந்த பையன் தான் வந்தா சரியாகும், இந்த பையனை உனக்கு பிறக்க வச்சிருக்கோ அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கு, உன்னுடைய பையன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மா, எந்த அப்பா அம்மா கிட்ட பிறந்தாதான் கர்மா சரிநிலை ஆகுன்றதுக்காக இந்த பையனை எனக்கு மகனா பிறக்க வச்சிருக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சோ பையனுடைய கர்மா வேற. பையன் அவனுடைய கர்மா சரிப்படுறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு தன்னால நிக்கும். அந்த பொண்ணை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடக்குதோ நடக்கலையோ, அவன் கல்யாணம் பண்ணியே தீருவான். நடுவுல நீ பண்றது மொத்தம் பிளாக் மேஜிக். ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி இது நடக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி இது நடக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு நாமே செய்யக்கூடிய செய்வினைகள். அதெல்லாம் எப்படி பிளான்டா இருக்கும், அந்த பிளான் பிரகாரம் நடக்கும். சரி, இதுல ஒரு கேள்வி வருது உங்களுக்கு. இப்ப என்னுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு வேணும் மேடம், கல்யாணம் பண்ணணும் இல்ல மேடம், மருமக வரணும் இல்ல மேடம், நான் என்னதான் பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கு வரக்கூடிய மருமகள் தெய்வீக நெருப்பாக இருக்கிறாள். எவ்வளவு ஒருத்தி எனக்கு தெரியாது, எவ வர்றாளோ அவளுக்கு நான் படிக்கிறேன். எனக்கு வரக்கூடிய மருமகள் தெய்வீக நெருப்பாக இருக்கிறாள். எனக்கு வரக்கூடிய மருமகள் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறாள். பொதுவா பையனுக்கு கல்யாணம் ஆகல, இன்னைக்கு டிவைன் ஃபேர் படிங்க மேடம் சொல்லிடுவோம் நம்ம. இவங்க என்ன நினைச்சுப்பாங்க மனசுக்குள்ளேயே, அதான் பக்கத்துல பொண்ணு இருக்குத,
இந்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை மைண்ட்ல வச்சுட்டு, மருமகனை மைண்ட்ல வச்சுட்டு, அதையும் இதை ஒண்ணு சேர்த்துட்டு எல்லாம் குழப்பிட்டு மொத்தமா சேர்த்து இவங்கள ஒரு பிளான் பண்ணி ஒரு டிவைன் ஃபயர் படிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மேடம்? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்றுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன நடக்குமோ இறைவனால செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மேடம். மகனுக்கு என்ன நடக்கணுமோ, யார் மனைவியா வருவாளோ, யார் குழந்தையா வருவாங்களோ, அந்த ஆன்மா வெயிட்டிங்ல இருக்கு மேடம். பிறக்கிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. உன் மகன் இன்னைக்குதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்னா அவனுக்கு குழந்தை பிறக்கிற ஒரு ஆன்மா வெயிட்டிங்ல இருக்கு. கல்யாணம் பண்ணோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு தயாரா ஒரு ஆன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு இப்படித்தான் என் பேரன் பிறக்கணும்னு நீ நினைச்சா தப்பு இல்லை மேடம். அது மத்தவங்க நினைக்கலாம் மேடம், நம்ம நினைக்கலாமா? ஓரளவுக்கு பிஹெச் பத்தி புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும், என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும், என் புருஷனுக்கு நல்லது பண்ணணும், என் குழந்தைக்கு நல்லது பண்ணணும்னா நீ எதையுமே சிந்திக்காம, என் மகன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார். மகனுக்கு எப்படி படிக்கணும்ன்ற சொல்றோம். என் மகன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார். என் மகன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறார். எதுக்காக பையனுக்கு டிவைன் ஃபயர் சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் படிச்ச டிவைன் ஃபயர் வேற. நான் ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இந்த பொண்ணுதான் என் மருமகளா வரணும்னு நினைச்சிட்டு என் பையனுக்கு நான் டிவைன் ஃபயர் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண டிவைன் ஃபயர் இப்படித்தான். இன்னையில இருந்து நான் எப்படி டிவைன் ஃபயர் மாத்துறேன்னா, என் மகன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார். என் மகன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறார். என் பையன் டிவைன் ஃபயரோட இருக்கிறான். அவன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்கிறான். அவன் டிவைனோட கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது, யார் அவளுக்கு மருமகளா வரணும்ன்ற அமைப்பு இருக்கோ, இறைவன் ஆல்ரெடி டிசைட் பண்ணிக்கிறானோ, அது தன்னால நடக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் கூடி வர அந்த பொண்ணு கிட்ட வர ஆரம்பிப்பா. அதுக்காக தான் படிக்க சொல்றேன். நீ மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கு டிவைன் ஃபயர் படிச்சுன்னா தப்பு பண்ணக்கூடாது. அது மாதிரி டிவைன் ஃபயர் படிக்கல இவ்வளவு வித்தியாசம் இருக்கு மேடம். மன்னி படிக்கிறதுலயே பாதி நாள் நமக்கு போயிடுது. டிவைன் ஃபயர் பத்தி பேசுறதுக்கே நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் இவங்கெல்லாம் நீங்க டிவைன் ஃபயர் ஸ்டார்ட் பண்றதுனால அந்த வாசகத்தையே நான் எனக்கு எடுத்த பேசலாம் அப்படின்ட்டு. ஒன்னொன்னு இருக்கு மேடம். இப்படி பாண்ட வச்சிங்கன்னா போதும் மேடம், இந்த ஆன்மா அதுக்குள்ள வேலை செய்யும் மேடம். அந்த கனெக்ஷன் இறைவா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என் புருஷன் அடிப்பட்டு கீழே வந்துட்டான். இறைவா இப்படிதான் நான் இறைவா இப்படிதான் கை தூக்குவேன். இப்படி இறைவா அப்படின்னு நான் கை தூக்க மாட்டேன். இப்படி கை எப்படின்னா இறைவா அப்படின்னா இறைவன் நானும் சமம்னு அர்த்தம். இந்த கை வராது. ஈயோடு இருக்கும்போதுதான் நான் சாமி கும்பிடும்போது, சாமி எனக்கு நல்லது பார்த்து செய்ப்பா அப்படின்னு நான் சாமி கிட்ட இப்படிதான் வேண்டுவேன். இப்ப நேர்ல பார்த்து வேண்டுவேன். எனக்கு ஏதோ ஒரு அகால மரணம் வந்துச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறைவா என்ன அறியாம கை தூக்குவேன் மேல. ஆன்மாவுக்கு தெரியும் மேல இருக்குன்ட்டு, பிரபஞ்சத்துல இருக்குன்ட்டு. இங்க பாக்குற உருவத்துல கிடையாதுன்னு தெரியும். அதனால கண்டிப்பா இந்த பாத்தி இறைவா என் பையன் இப்படி விழுந்துட்டான், வழி கண்ணு யாரும் வேண்ட மாட்டான். இப்படிதான் ஆத்து உழுந்த செகண்ட் அதிர்ச்சியில இப்போ ஒரு ஆன்மா மயக்கடிச்சு விழுந்துட்டான் அப்படியே ஐயோ இப்படிதான் கை மேல ஆச்சு பண்ணி பாருங்க. ஆன்மாவுக்கு தெரியும் இந்த கை தூக்கிடும் மேல, இறைவன் மேல இந்த உருவத்துல கிடையாதுன்னு இறைவன் அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அப்ப நீ டிவைன் ஃபயர் படிக்க ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்துங்க நம்மளுடைய கான்செப்ட். இப்போ எதுக்கு இந்த வாண்ட சொல்றோம்னா, இறைவன் அப்படிங்கிற நீங்க பல கணக்கு வச்சிருப்பீங்க. நான் அதை தவறே சொல்ல, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நீ வாண்ட் எடுத்து இறைவா அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு தெரியும் எது இறைவன்ட்டு. டைரக்டா அந்த இறைவனோட இந்த ஆன்மா கனெக்ட் ஆயிடும் இந்த சிம்பல் மூலமா. நீ பண்ண 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 உண்மையான ஒரு இறை சக்தி என்ன, டிவைன் எனர்ஜி என்னன்றது உனக்கு ஃபீல் ஆகும். ஆனா நீ பண்ண ஆரம்பிக்க, அதை பண்றதுக்காக தான் இந்த பாண்டை வச்சு நம்ம சொல்றோம். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா, மறுபடியும் சொல்றேன், இறைவன் விருப்பம் என்ன? மக்களோட அன்போட நடந்துக்கிறது, மக்களுக்கு தெளிவு கொடுக்கிறது, மக்களுக்கு அன்பா அரவணைப்பா பாசத்தோட நடந்துக்கிறது, மக்களுக்கு உதவி செய்யும் கருவியாக இருக்கிறது, மக்களுக்கு இன்பமா பேசுறது, மக்கள்கிட்ட அன்பா பேசுறது. இறைவன் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறானோ அந்த அத்தனை வேலையும் நம்ம செய்யணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறான். அதுதான் அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கிறேன். இறைவா நான் இருக்கிறேன், இறைவா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க இறைவா. இப்ப நான் எனக்கு டிவைன் ஃபயர் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? உதாரணத்துக்கு இப்ப இந்த ஆன்மீக அறிக்கையிலே என்ன வாசகம் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆன்மீக இருக்கக்கூடிய முதல் வாசகம் அந்த தெய்வீக நெருப்ப சூழ அனுமதியுங்கள். அது எங்கேயோ இருந்து அது குச்சி நம்ம இழுத்துன்னு வரணும்னு நினைக்காதீங்க. நம்ம பக்கத்துல இருக்கு டிவைன் ஃபீல் இருக்கு.
இது நமக்குள்ள கனெக்ட் ஆகுது, நமக்குள்ள உள்ள வருது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த உணர்வை நீங்க ஃபீல் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல டிவைன் எனர்ஜி இருக்கு, அதை அனுமதிங்க அப்படிங்கிறார் சார். அதை அனுமதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் வெள்ளமாட்டம் பெருகி நமக்குள்ள வரத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க மனசுக்குள்ளே உட்கார்ந்து எங்கேயோ அந்த டிவைன் ஃபயர் இருக்குதுப்பா, அது ஏதோ கடல் கடந்து மலை நடந்து அந்த பக்கம் எங்கேயோ அது இழுத்துட்டு வரணும், அந்த கனெக்ஷன் நமக்கு வரணும், அந்த தாட்டை வச்சுட்டு அதுக்குள்ள நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் முடிஞ்சு போச்சு, படிச்சு முடிஞ்சு. படிக்கிறதுக்கு அர்த்தமும் புரியாது, விளக்கத்துக்காக விளக்கமும் தெரியாம எப்படி அது வேலை செய்யும்? சரி, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கேன், எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். இப்ப தினம் எந்திரிச்சா நிறைய பேருக்கு ஒரு ஒரு கேள்வி, இந்த 2-3 நாளா ஒரு கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. மேடம், நான் வீட்டுக்குள்ள பூஜை பண்றது கிடையாது, நான் விளக்கேத்துறது கிடையாது, நான் வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு எதுக்கு எப்படி மேடம் நமக்கு தெரியும், என்ன செய்யுது மேடம்? எதுக்கு இவ்வளவு கேள்வி, இவ்வளவு சங்கடம் எதுக்கு படுறீங்க நீங்க? ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் நான் ஒரு பூஜை படம், ஒரு விளக்கு, ஒரு பூவு, ஒரு தேங்காய், ஒரு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி பழகிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணி எடுத்த உடனே உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வா பண்ணிட்டு வான்னு யாரும் சொல்ல கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா உங்க பூஜை ரூமை வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க. நான் பிஹெச்ல வந்துட்டேன், கொஞ்ச நாளா பிஹெச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏனோ அது பண்ண தோணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம். இந்த பிஹெச்சுக்காக போடப்பட்டதுதான் போஸ்டர்ஸ். நம்ம தெய்வத்தை யார், இயற்கைகளை தான் நம்ம தெய்வமா வணங்குறோம். நம்ம சரஸ்வதி, விஷ்ணு, விநாயகர் நம்ம கும்பிடுறது கிடையாது. அவங்க இருக்கட்டும், அவங்க ஒண்ணும் தப்பு பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா நார்மல் சாமிங்க. அவங்கெல்லாம் நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அவங்கள வச்சுக்கோங்க, படத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த காளி, இந்த உக்கிரமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு வேற விதமான சில ரியாக்ஷன்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ நான் பிஹெச் வந்திருக்கேன், ஒரு 6 மாசம் தான் ஆச்சு. எனக்கு எடுக்கவும் முடியல. ஒருத்தர் வந்தவன ஒரு கேள்வி கேட்டார் பாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. எனக்கு எடுக்கவும் முடியல, உடவும் முடியல. அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீ கவலையே படாத. அழகா உங்களுடைய பிஹெச் போஸ்டர் இருக்கு இல்லைங்களா, சேல் பண்றாங்க நமக்கு. போஸ்டர்ஸ்ன்றது ஒன்லி சூரியன், சந்திரன், இயற்கை உயிர்கள், இந்த மாதிரி இருக்கிற வாசகங்களை தான். சூரியன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, சூரியன் இறைவன் விருப்பத்திற்க, இந்த மாதிரி வாசகங்கள் சூரியனை படம் போட்டு நம்ம சிம்பிளோட போஸ்டர் சேல் பண்றாங்க. அந்த 4 போஸ்டர் தூக்கி பூஜை ரூம்ல ஒட்டுங்க, அதுதான் நம்ம பூஜை ரூம். அடுத்தது அழகா நம்ம ரெப்ளிகா இருக்குதுங்க, 600 ரூபாய் தான் அந்த ரெப்ளிகா. இதோ ஒண்ணு வச்சுதான் நான் வழிபட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? வாங்குங்க, ஒரு ரெப்ளிகா வட்டு வைங்களேன், அந்த பூஜை ரூம்ல வைங்களேன். ஆனா பூஜை ரூம்ல வச்சுட்டு நீங்க பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி ஊதுத்தி எல்லாம் கட்டக்கூடாது, வச்சிருங்க, அவ்வளவுதான். வச்சுட்டு வாண்டு, என்கிட்ட 4 வாண்டு இருக்குது, 1க்கு 3க்கு 1 சுத்தி சுத்தி வச்சிருப்போமே, இப்படி சுத்தி அப்படி சுத்தி அப்படி சுத்தி அந்த வாண்டை கொண்டு இந்த பூஜை ரூம்ல வைங்க. இந்த அஃபர்மேஷன் கொண்டு பூஜை ரூம்ல வைங்க. எனர்ஜி கனெக்ஷன் அங்க இருக்கட்டும். ஏன் உங்களை வேண்டாம்னது? ஏதோ எடுத்துட்டா ஏதோ பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், வேற என்ன செய்யறது அப்படி செய்யுது, ஏன் திங்க் பண்றீங்க? இதெல்லாம் கொண்டு போய் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு. இது உண்மையே சொல்றேன், ப்ராடக்ட் நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி கேட்டு பண்ணதுனால சார் பூஜை ரூம்லும் வைக்க முடியல, வரவான் கேட்கறான் சார், என்னதான் பண்றது சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க லாக்டவுன் பீரியட்ல. அப்ப போட்டதுதான் அந்த போஸ்டர்ஸ். வாங்குங்க, 6 செட் இருக்குது, 6 இது இருக்கு, வாங்கி நேச்சு எல்லாம் ஒட்டுங்களா, அந்த பூஜை ரூம்குள்ளே வச்சு ஒட்டி வைங்க. எடுத்த உடனே அதை எடுத்துட்டு வைங்க நான் சொல்ல மாட்டேன், அதோட சேர்த்து வைங்க. செய்ய ஒரு நாள் உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணும், ஆன்மா என்ன சொல்லுதோ, எடுக்க சொன்னா எடுங்க, வைக்க சொன்னா வைங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. சரி, நான் இப்ப போஸ்டர் வச்சாச்சு. இப்ப தினம் எந்திரிச்சு, மேடம் எனக்கு ஒரு மனப்பாடமா ஒரு மந்திரம் சொல்லி பழக்கம் மேடம், கந்த சஷ்டி படிச்சு பழக்கம் மேடம், எனக்கு பாட்டை போட்டு பழக்கம் மேடம், இது அப்படி ரத்தத்துல ஊறி போச்சு மேடம், நான் என்ன செய்ய? இதெல்லாம் கேட்கிறாங்க மேடம் கிட்ட. ஓகே, ஒண்ணு வேணாம். காலை எந்திரிச்சுன்னா கருவாகி உருவாகின்னு ஒரு பாட்டு இருக்கு நம்மகிட்ட, ஆன் பண்ணி விட போட்டுட்டு போய் ரிப்பீட்டட் ஆட்டோ செஷன் போட்டு விடுங்களேன், பாடிட்டு இருக்கட்டும். நேச்சர் பீங்ஸ், நேச்சர்ஸ் மதர் எர்த்தோடைய பாட்டு இருக்கு, அதை போட்டு விடுங்களேன். இப்போ காலையில பிளஸிங்கும் நைட்டு பிளஸிங்கும் சமய பாட்டுங்களா போட்டு இருக்கிறேன், ஒரு 4 பாட்டை டவுன்லோட் பண்ணி போட்டு விடுங்களேன். சரி, அதுவும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏதாவது மந்திரம் சொல்லி பழக்கமாச்சு நமக்கு, நம்ம என்ன பண்றது? ஓகே, அழகா உட்காருங்க, கால்ல உட்காருங்க, வாண்டு எடுத்துக்கோங்க. என் வீடு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் வீடு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்குது. இறைவன் வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லுவான்? எலுமிச்சம்பழம் கட்டி தங்கோடு, கருப்பை கட்டி தங்கோடு, தேங்காய் கட்டி தங்கோடு சொல்றாங்க. சொல்லுங்க, அதெல்லாம் சொல்றானா? கண்டிஷ்டி பற்றம், மஞ்சள் கயிறு தொட்டு, மஞ்சள் துணியில தேங்காய் வச்சு முடி போட்டு கட்டி இதெல்லாம் சொன்னா நாம இல்லையே. அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்? டிவைன் ஃபயர் மட்டும் ஃபுல்லா வரணும்னு நினைக்கிறான், வேற எதுவும் வைக்காதங்கிறான். எதுவும் வைக்காமதான் அந்த கனெக்ஷன் உள்ள வரும், இல்லாட்டி வராது. சோ
சோ இறைவனை விருப்பத்திற்கேற்க இந்த வீடு தூய்மையாக இருக்குது நீங்க சொல்ல சொல்ல கனெக்ட் பண்ண மேடம் அந்த ஃப்ளோ வந்து ரூம்குள்ள விடுறோம் மேடம். நம்ம வீட்டுக்குள்ள என் வீடு ஏதாவது மக்களை ஃபீல் பண்ண போது நம்ம வாண்டடி பக்கத்துல என் வீடு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் வீடு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 முறை சொல்றேன். சொல்ல சொல்ல டிவைனோடைய எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் வெளியே போயிடும், டார்க் எனர்ஜி எதுவா இருந்தாலும் வெளியே போயிடும், கண்டிஸ்ட் எதுவா இருந்தாலும் எல்லாமே போயிடும். நீங்க தனியா வாண்ட வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஒண்ணு போதும் மேடம். நீங்க கரெக்டா செஞ்சா டிவைன் ஃபயர் ஃப்ளோ விடுறீங்க. காத்து திறந்தா ஜன்னல் அடிக்குது பாருங்க காத்து. அது மாதிரி டிவைன் ஃபயர் கனெக்ஷன் டிவைன் எனர்ஜி உள்ள விடுறீங்க. எங்க நிக்கும் டார்க் எனர்ஜி உள்ள சொல்லுங்க. பறக்காது எல்லாம் வீட்டுல இருந்து அலைஞ்சு ஒரு முறை பண்ணுங்க. என் வீடு தெய்வீக நெருப்பாக இருக்கு ஒரே ஒரு முறை சொன்னாலும் மனம் லயிச்சு அந்த டிவைன் ஃபயரை உள்ள விடுங்க மேடம். எப்படி அந்த ஃப்ளோ நமக்குள்ள இருக்குது நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொல்றாரு சார். அதே மாதிரி அந்த டிவைன் ஃபயர் ஃப்ளோ நம்ம வீட்டுக்குள்ள வரணும். காலையில கதவை திறக்கிறோம், சூரிய வெளிச்சம் வரட்டும். வருதா இல்லையா? அதை திறந்து வைப்பா, கொஞ்சம் வெளிச்சம் உள்ள வரட்டும். அது மாதிரி நீ வாண்ட வைக்கிற தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ள வர ஒரு 3 முறை சொல்லலாம். அழகா திலுன்ட்டு அந்த எனர்ஜி உள்ள ஃபீல் ஆயிட்டு முடிஞ்சு போச்சு. உனக்கு எதுக்கு உனக்கு சுத்தி போறது, தேங்காய் கொடுத்தது, கற்பூரம் ஏத்துறது, பூஜை போடுறது, விளக்கேற்றது, என்னத்துக்கு தேவையே இல்லையே. வீட்டை நான் ஹீல் பண்ணிட்டேனே. இந்த டிவைன் ஃபயர் படிச்சுன்னா போது, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். யாரோ 4 பேர் வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க, ஒரு எனர்ஜியோட வந்து போயிருப்பாங்க. என் வீடு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் வீடு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்குன்னு வீடு நீ பிளஸ் பண்ண உடனே வீட்டுக்குள்ள யார் என்னென்ன எனர்ஜி வச்சுட்டு போனா என்னென்ன கண்டிஷன் எல்லாம் காணாம போயிடும், எரிஞ்சு போயிடும், வெளியே போயிடும். ஒட்டுமொத்த பிவிசி அந்த 1 வேர்ட்ல இருக்கு, டிவைன் ஃபயர்ல இருக்கு. வேற எங்கேயும் போய் தேடாதீங்க, எதையும் பண்ணாதீங்க. கரெக்டா டிவைன் ஃபயர் படிச்சா போதும். அதே போல குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம படிக்கிறோம். இப்ப புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சு படிங்க. என் கணவர் கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாறணும், அவ்வளவுதான். மேடம் சொல்லிக்கிறாங்க டிவைன் ஃபயர் படிச்சா கரெக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த தாட்டை உள்ள போட்டு என் கணவர் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார், என் கணவர் இறைவன் விருப்பத்திற்கு ஏற்ப தயவு செய்து படிக்காது. தயவு செய்து எந்த பிரயோஜனமும் அதுல கிடையாது. அந்த கணவருடைய ஆன்மா என்ன பாவம் பண்ணிருக்கோ, என்ன புண்ணியம் பண்ணிருக்கோ, அவருடைய வழிகாட்டுதல் என்னவோ, அவருடைய வாழ்க்கை முறை என்னவோ, அவருடைய விளக்க முறைகள் என்னவோ அது தனி மேடம். அதை நம்ம மாத்த முயற்சி பண்ணக்கூடாது மேடம், மாத்தவும் முடியாது மேடம். பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த டிவைன் ஃபயர் படிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டரைஸ் அவரை மாத்த முடியாது. ஆனா நான் டிவைன் ஃபயர் அவர் விருப்பத்திற்கேற்ப என் கணவர் தூய்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நடக்கும். கம்ப்ளீட்டா அவர் மாத்த முடியாது. நான் மாத்த முயற்சி பண்ணேன், ஒண்ணும் இல்ல மேடம். தினம் காத்தால இருந்துச்சு வண்டி எடுத்து கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுத்துறாரு மேடம். 5 லிட்டர் பெட்ரோல் என்னாச்சு மேடம்? இதான் மேடம் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பிரச்சனைன்னு சொல்றேன். சுத்துறதுதான் அவர் வேலை, அவர் அப்படித்தான் இருப்பாரு. என்ன பாவம் பண்ணி, என்ன புண்ணியம் பண்ணி, என்ன செஞ்சு வந்தாரோ அதுக்கு நான் ரிசல்ட் இந்த ஜென்மத்தில் செஞ்சுட்டு இருப்பாரு மேடம். நம்மளும் அப்படிதான் மேடம். அது செஞ்சுதான் அவர்கிட்ட மாற்றம் வரும். நீ பிஹெச்ல வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா உடனே உன் வீடு மாறினா மாறாது. யாரையும் மாத்த முயற்சி பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு உண்டான டிவைன் ஃபயர் நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, எப்படி என்னுடைய ஆன்மா பேலன்ஸ் ஆயிட்டு என் கர்மா சரியாயிட்டு நான் பியூரா இருக்கணும்ட்டு நான் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனோ, இறைவன் எனக்குள்ள டியூன் ஆயிட்டு இருக்கிறானோ, அதே மாதிரி என்னுடைய கணவர் அவருடைய கர்மாவை சரிநிலைப்படுத்திட்டு அவர் தூய்மை அடைஞ்சு அவர் நல்வழியில் அவருக்கும் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த முறைகளை மாறி அவர் நல்லா அவனுக்கு இறைவன் என்ன வழி வச்சிருக்காரோ அது பிரகாரம் அவர் தூய்மையாக இருக்க நினைச்சு நீங்க பிளஸ் பண்ணுங்க, மாற்றம் வரும். மேடம் எனக்கு மட்டும் நாளைக்கு 2 லட்ச ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா மேடம் என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து மேட்சேன். சார் வந்து காசு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு மேடம், அதை நான் பர்சுக்குள்ளே வச்சிருக்கேன் மேடம். அதோட அமைப்பு தான் மேடம் எனக்கு 2 லட்ச ரூபாய் பணம் வரப்போகுது மேடம். நாளைக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே என் பிரச்சனை பிஹெச்குள்ள வந்து மேடம் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மேடம். 2 லட்சம் மட்டும் பணம் வந்துச்சு மேடம். இப்படி நினைச்சுட்டு டிவைன் படிக்காத, அப்படி படிக்காதீங்க. எனக்கு அந்த பணம் வந்துடும் நினைச்சு படிக்காதீங்க.
இந்த லோன் பணம் வந்துரும் நீ பிக்ஸ் பண்ணாத. இந்த பணம் எனக்கு வரும் நீ பிக்ஸ் பண்ணாத மைண்ட்ல. எனக்கு வரக்கூடிய பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. எனக்கு வரக்கூடிய பணம் இறைவன் எங்கேருந்து வருது நமக்கு தெரியாது, வரும். நீ நினைக்கிற நான் குடுத்து வச்சிருக்கேன் எங்க பக்கத்து வீட்டு அத்தை அவ கொடுப்பான்னு நினைச்சிட்டு அவளுக்கு டிவைன் ஃபேர் படிச்சுட்டு அது அப்படி படிக்காத. உனக்கு 2 லட்சம் வேணும், இறைவன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? இல்ல எனக்கு வர வழியே கிடையாது, எங்க பக்கத்து வீட்டு அத்தை தான் எனக்கு கொடுக்கணும், எங்க அத்தை எப்படியாச்சும் எனக்கு பணம் கொடுக்கணும், அத்தை தெய்வீக நெருப்பாகிற அத்தை இறைவனுக்கு நீ பிக்ஸ் பண்ணிக்கிற. எனக்கு 2 லட்சம் வேணும், எங்க அத்தை 2 லட்சம் கொடுப்பாங்க, நான் டிவைன் ஃபேர் படிச்சா எங்க அத்தை கொடுத்துருவாங்க, நீ பிளான் பண்ணி நீயா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிற. அப்படி நம்ம பண்ணாதீங்கன்ற. இப்ப எனக்கு தேவை 2 லட்சம், எனக்கு வேணும், வந்தா இந்த பிரச்சனை தீந்துரும் எனக்கு தெரியுது. இறைவன்கிட்ட எப்படி கேட்டுக்கணும்? எனக்கு யார்கிட்ட இருந்து வரும்னு தெரியாது, எனக்கு வர வேண்டிய பணம் யார்கிட்ட இருந்து வரணும். நிறைய பேர் எனக்கு வர வேண்டியது யார்கிட்ட இருந்து வரணும் எனக்கு தெரியாது. எனக்கு வர வேண்டிய பணம் தெய்வீக நெருப்பாக இருக்குது. எனக்கு வர வேண்டிய பணம் இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா. அப்படி நான் டிவைன் ஃபேர் படிச்சுன்னா ஒருத்தர் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்திருப்பேன். நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருமா வாங்கிக்கிற வச்சு போய்வான். அவன் நினைப்பான், இன்னும் தெரியல நமக்கும் நீ காசு வந்துச்சு, அந்த அம்மா நீ கொடுத்து வச்சாங்களே கொண்டு கொடுத்துலாம் நம்ம இந்த எண்ணெய் அந்த 2 லட்சம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க நபரை. எனக்கு இது நடந்தா சரியாயிடும், இது வந்தா சரியாயிடும், இந்த பிரச்சனை முடிஞ்சால் சரியாயிடும். நீங்க நினைக்காதீங்க. எப்ப முடியணும், எப்ப நடக்கணும், எப்ப கிடைக்கணும் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, 4 லட்சம் வந்துடுச்சு. வந்த உடனே மத்த டே வாடா டூர் போலாம், நமக்குன்னு போனேன். நான் சரி விடு பணம் வந்திருக்கு டூர் போயிட்டு வந்துடலாமான்ட்டு மலேசியா டூர் போயிட்டு வந்துட்டேன். 4 லட்சம் காலி. ஆனா இறைவன் வச்சிருப்பான், உன் பையன் படிப்புக்காக வச்சிருப்பான், அந்த நேரத்துக்கு நம்ம கொடுக்கலாம்னு வச்சிருப்பான். ஆனா இப்ப நீ கேக்குற, நான் எனக்கு அந்த பணம் சாங்ஷன் ஆயிட்டா நல்லா இருக்கும், அந்த பணத்துக்கு நான் டிவைன் ஃபேர் படிக்கணும் வந்து நினைக்கிறேன். அவன் கொடுக்கலன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். எப்ப வேணுமோ அப்ப கொடுப்பான், வெயிட் பண்ண. இப்ப கொடுத்தா நீ செலவு பண்ணிட்டு உனக்கு தெரியும். மேடம் ஒரு 5 வயசு குழந்தை, அம்மா குடுமா நான் பழம் கத்தி நான் கட் பண்றேம்மா, நான் எனக்கு கட் பண்ண நல்லா தெரியுமா, நான் டிவில எல்லாம் பார்த்தம்மா, நீ பண்றது எனக்கு கத்தி கொடுமா, நான் கொடுத்துருவேன். நீ கத்தி கொடுத்தா கையை கட் பண்ணிடுவான் குழந்தை. தெரியாம பட்டுச்சுன்னா ரத்தம் வந்துடுச்சுன்னா அப்படி நீ பாக்குறீல்ல, இறைவன் எவ்வளவு பார்ப்பான். எப்ப கொடுத்தா இவன் வச்சிருப்பான்ற தெரியாது அவனுக்கு. அப்ப இப்ப உனக்கு கொடுக்கல, நான் என்ன கேட்டாலும் கிடைக்கல, என்ன மணி படிச்சாலும் என்ன அப்புறம் எத்தனை ஒண்ணும் கிடைக்கலையா, வெயிட் பண்ண. எப்ப வேணுமோ அப்ப கொடுப்பான். டைம் ஆகலாம், ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு டைம் ஆகும், ஒரு சிலருக்கு 5 வருஷம் ஆகலாம். அவன் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு புரிதல் வேணும் மேடம், இல்லாட்டி வாழ்க்கை இனிமையா இருக்காது. உனக்கு என்ன கஷ்டம் வாழ்க்கையில? இது நடத்தா சரியா இருக்கும், அது நடந்தா சரியா இருக்கும், இது மாறிட்டா சரியா இருக்கும், இது போயிட்டா சரியா இருக்கும், இதானே. நீ வரட்டா போயிட்டா மாறிட்டா நினைக்காத. எது வருமோ அது வரும், எது போகுமோ அது போகும், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு நடக்குதா நம்ம நினைச்சபடி? ஒண்ணுமே இல்லையே. அழகா ஒரு டிவைன் ஃபேர் படிக்கிறதுக்காக இவ்வளவு விஷயத்த சொல்றேன், புரிஞ்சுட்டு படிங்க. எனக்கு மேடம் கமிட்மெண்ட் ஜாஸ்தி மேடம், இது இன்று வந்துச்சு மேடம், 2 லட்சம் இது மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா மட்டும் வந்துச்சுன்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவேன், எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவேன், நான் வீட்டை வாங்கிடுவேன், அதை பண்ணி கடகடகட நீ இப்பதான் இன்டர்வியூ வந்திருக்கும் உனக்கு, நீ உடனே பில்டப் பண்ணிடுவேன். எனக்கு இன்டர்வியூ வந்துச்சுடா, நான் இன்னும் அடுத்த வேலை ஜாயின் பண்ண எல்லாம் கதை விட்டேன். இன்டர்வியூ தான் வந்திருக்கு உனக்கு. அப்போ இந்த வேலை, இந்த ஒரு இன்டர்வியூ வந்திருக்கலாம், அந்த இன்டர்வியூ கம்பெனிக்கு சொல்லி நீ டிவைன் ஃபேர் படிச்சுனா தப்பு. ஏன்னா எந்த 10 இன்டர்வியூ அனுப்புவான் இறைவன், அந்த 10ல ஏதோ ஒண்ணுதான் உனக்கு கொடுப்பான். அந்த ஒண்ணு எது உனக்கு தெரியாது. நீ டிசைட் பண்ணாத, இதுதான் இந்த வேலை தான் எனக்கு வேணும், நீ டிசைட் பண்ணாத. எந்த வேலை கொடுத்தா உனக்கு ரீசனபிளா இருக்குமோ, எந்த வேலை கொடுத்தா உனக்கு கர்மா பேலன்ஸ் ஆகணுமோ, எந்த வேலை கொடுத்தா உனக்கு கஷ்டங்கள் சரி, அந்த வேலையை கொடுப்பான். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இந்த வேலை கிடைச்சது, கிடைக்கல, கிடைக்காம போயிடுச்சா, ஓகே, இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு இது கொடுக்கல, அக்செப்ட் பண்ணு. அப்போ எனக்கு வரக்கூடிய வேலை, அப்ப நான் என்னதான் மேடம் பண்ணிட்டேன்? ஒண்ணும் பண்ணாத. எனக்கு எந்த வேலை வரணும்ன்றது இறைவனுக்கு தெரியும். எந்த வேலை வந்தா நான் நிம்மதியா இருப்பேன்னு தெரியும். சோ அந்த ஒரு வேலை வந்துச்சு, அந்த வேலை வந்ததுல எனக்கு ஒரே பிரச்சனையோட பிரச்சனையா, ஓகே, இந்த கர்மா பேலன்ஸ் பண்றதுக்காக அப்படி ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்து நான் சங்கடப்படுத்தி என் கர்மாவை சரிப்படுத்திட்டதுக்கு பிறகு அந்த வேலை என்னை விட்டு போயிடும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான் இறைவன், அவ்வளவுதான். அப்ப எனக்கு வரக்கூடிய வேலை தெய்வீக நெருப்பாக இருக்கிறது.
எது வருதோ வரக்கூடிய வேலை, எனக்கு வரக்கூடிய மருமகள் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார். நான் குடிப்போகக்கூடிய வீடு தெய்வீக. நான் ஒரு வீடு இப்ப டெனன்ட் நான் வீட்டு பார்க்க போக போறேன். இந்த வீடு நல்லா இருக்கு, அந்த வீடு அந்த வீட்டுக்கு புரியல, இந்த வீட்டுக்கு மாத்த போறேன். ஓகே, நான் படிக்கிறேன். நான் நான் குடியேற போகும் வீடு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. நான் குடிப்போக போகும் வீடு இறைவன் நெருப்பதற்கு ஏற்ப. எந்த வீடும் தெரியும். அந்த வீட்டுக்கு நாளைக்கு நான் பக்கத்து 3வது தெருல ஒரு வீட்டுக்கு குடி போற போறேன், டிசைட் ஆயிடுச்சு. அந்த வீடு தான் எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ தான் டிவைன் ஃபேக்ட் படிக்கிறேன். இந்த வீடு வேணா, அந்த வீடு வேணா, அந்த வீடு வேணும், கடைசி அந்த வீடு வந்து முன்னாடி நிற்கும். யாரோ ஒருத்தக்கா இது சூப்பர் வீடுக்கா, இதுல அட்வான்ஸ் கம்மிக்கா, வாடகை கம்மிக்கா, வாக்கா போறான்ட்டு என்னை கூட்டிட்டு போயிடுவா. அதனால நீ இந்த வீடு அந்த வீடு அது எதுவுமே டிசைட் பண்ணாத. எந்த வீட்டுல நான் குடி போகிறப்போ நான் குடி போக போகிய வீடு தெய்வீக நெருப்பாகாது. நான் குடி போகக்கூடிய வீடு இறைவன் நெருப்பதற்கேற்ப தூய்மையாக இருக்குது. அது படிச்சுட்டு வந்ததுன்னா எங்கேயும் அந்த வீடு யார் மூலமா வந்து நிற்கும் நம்ம முன்னாடி. ஒரு சிலர் கேக்குறீங்க, எல்லாத்துக்குமே நான் டிவைன் ஃபயர் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா மேடம்? ஒரு சிலர் கனெக்ஷன்ஸ் நமக்கு வந்துருமா மேடம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அதை பேசுறதுக்கு இன்னைக்கு டைம் இல்ல. ஒரு ஷார்ட்டா ஒண்ணு சொல்லிட்டு மட்டும் முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஃபைனான்ஸ்காரன் இருக்கிறான். அவன் 100 பேரை ஏமாத்தி இருக்கிறான். அந்த 100 பேர் ஏமாத்துறவங்க நான் டிவைன் ஃபயர் படிக்கிறேன். அவன் பேர் ராமசாமின்னு வச்சுக்கோங்க. ராமசாமி தெய்வீக நெருப்பாக, ராமசாமி இறைவன் இருப்பது. நோ, அப்படி படிக்கக்கூடாது. ராமசாமி 10 பேர் ஏமாத்தி இருக்கிறான். 10 பேர் கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் எப்படி டிவைன் ஃபயர் படிக்கணும்னா, ராமசாமியிடமிருந்து எனக்கு வரக்கூடிய பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. ராமசாமியிடமிருந்து எனக்கு வரக்கூடிய பணம் இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மை, அப்படி படிக்கணும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு டிவைன் ஃபயர் படி ஏதோ ஒரு காலத்துல ஒரு பணத்தை ஏதோ ஒரு காசு வந்து சரிப்பா பாவம், இவங்க பாவம் நம்மளை நம்பி இப்படி கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுக்குற, இந்த 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம், என்ன அவனுக்கு நம்ம கொடுப்போம். ஓரளவுக்கு 8 5 10 ஆயிடுச்சா, நான் டைமே பார்க்கல. ஒரே ஒரு டிவைன் ஃபயருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு மேடம்.